ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஒரு லென்த்தான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 5 வருஷம் கழிச்சு நம்ம மாங்காய் மரம் வந்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ தான். கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். மாங்காய் வந்து சின்னதாக தான் வச்சுருக்கு. இன்னொரு மரம் இருக்குது, அது வந்து நல்லா வந்து காய் வச்சுருக்கு கொஞ்சம் பெருசாகவே. இது சரி நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்தது அப்படின்ட்டு வீடியோ வந்து ரொம்ப சரி நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்தது ஜூம் பண்ணி எடுத்தேன். அப்புறமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள் வந்து இந்த மந்த்லேயும் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. வச்சு முடிச்சுட்டு இப்போ 2வது டைம் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. மாங்காய் மரத்தை பார்த்திங்கன்னா காய் தெரியும். இப்போ இவ்வளோ தான் இருக்குது, குட்டியாக ஒன்று தான் வச்சுருக்கேன் அந்த மரத்தில். வாட்டர் ஆப்பிள் வந்து இதோட 3வது வருஷமும் என்னவோ காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் எதுவும் பழமாக ஆகலை, எல்லாம் பூ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து அடுத்தது வந்து சாத்துக்குடி தான். இது வந்து இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் காய். இதை வந்து நாங்கள் இன்னும் ஒரு டைம் கூட பெரிக்கலை, இன்னும் பெருசாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விட்டு இருக்கோம். தென்னங்காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம், சூப்பராக இருக்கும். இது இளநீ, மோஸ்ட்லி நாங்கள் 2 சாப்பிட்டோம், அது 2மே இளநியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குது. இது உண்மையாக சாத்துக்குடி மாரியே தான், செம்ம இனிப்பாக வந்து இருக்குது. ஆனால் சாத்துக்குடி மாதிரியே தான் இருக்குது காய் உள்ளே எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு 1 கிலோ வர மாதிரியே கத்திரிக்காய் வந்து ஒரு 4 செடி இருக்குது. நல்லாவே வந்து காய் காய்ச்சிச்சு. மாங்காய் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வச்ச 2 மரம் இருக்குது. 2மே ஒன்றா தான் வச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு காய் வச்சிச்சுன்னு சொல்லும்போது இதுதான். அதில் முதல் காய் அதுதான், இதில் முதல் காயும் இது தான், இந்த மரம் தான். காய் வந்து நல்லா வச்சுருந்தது. இதோடைய ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், சீத்தாப்பழத்தோடையது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இந்த செடி வந்து வதங்கின மாதிரி அப்படின்னு போட்டிருந்தேன். அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னுடைய விடாமுயற்சின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் அதை தண்ணி ஊற்றி காப்பாற்றி வளர்த்து வந்துட்டேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஞ்செடி தான். இப்போ நான் அதை விட்டுட்டேன், அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. மோஸ்ட்லி காயிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி அப்போ மட்டும் லைட்டாக விடுவேன். அவ்வளோதான் மக்களே. இதெல்லாம் நம்ம வயல்வெளி பக்கத்தில் இருக்க கொட்டாலாம். இது வந்து கரும்பு, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒன்று தான். இது வந்து பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு அது ஞாபகார்த்தமாக நட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொடிலிக்காய் ஃபேவரட். சின்ன வயசுலேருந்தே நான் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னால் நான் அதை கூட சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம மரத்தில் பழுத்து பறித்து சாப்பிட்டோம். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை, அன்றைக்கி வீடியோ எடுக்காத காரணத்தால. சரி இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால உங்களுக்காகவே இருந்தது, அதை ஜூம் பண்ணி எடுக்கிறதுங்காட்டியுமே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. பழமும் டேஸ்ட்டாக பெருசாகவும் இருக்குது மக்களே. இதை பழுத்ததும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். காய் வந்து நிறையவே வச்சுருக்கு. மோஸ்ட்லி பரவாயில்ல, எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டுருக்கு மக்களே. இன்றைக்கி மார்னிங் மழை வந்தது, ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை, சும்மா லைட்டாக தான் வந்தது. ஆனால் செம்ம வெயில். அந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவ்வளோ வெயில். சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.